Hi, today 12th Maths Chapter 2 Complex Numbers பார்க்கலாம். இந்த சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி புக்கில் பேஜ் நம்பர் 53ல பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் இருக்கிறத வந்து மெமரி பண்ணிக்கணும். இந்த ஷார்ட்டாக இங்கே எழுதியிருக்கிற பாருங்கள். ஐ பவர் 0 ஈக்குவல் டு 1, ஐ பவர் 1 ஈக்குவல் ஐ, ஐ பவர் 2 ஈக்குவல் -1, ஐ பவர் 3 ஈக்குவல் ஐ பவர் 3 வந்து ஐ பவர் 2 இன்ட்டு ஐ பவர் 1ன்னு பிரித்து எழுதியிருக்காங்க. பிரித்து எழுதிட்டு ஐ பவர் 2ஓட வேல்யூ என்ன -1, ஐ பவர் 1ஓட வேல்யூ என்னது ஐ. இப்போ இந்த -1ஐயும் ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது -ஐன்னு வருது. ஸோ ஐ பவர் 3 ஈக்குவல் -ஐ. ஐ பவர் 4 ஈக்குவல் ஐ பவர் 4 வந்து ஐ பவர் 2 இன்ட்டு ஐ பவர் 2ன்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஐ பவர் 2க்கு வேல்யூ -1, ஸோ -1 இன்ட்டு -1 +1 ஆயிடுது. ஸோ ஐ பவர் 4 ஈக்குவல் 1. இந்த 4 வேல்யூ மட்டும் நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஐ பவர் 0 ஈக்குவல் 1, ஐ பவர் 1 ஈக்குவல் ஐ, ஐ பவர் 2 ஈக்குவல் -1, ஐ பவர் 3 ஈக்குவல் -ஐ, ஐ பவர் 4 ஈக்குவல் 1. இந்த 5 வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.1, சிம்பிளிஃபை த ஃபாலோவிங். ஐ பவர் 7 இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ பவர் 7 எப்படி பிரிக்கலாம்? ஐ பவர் 4 + 3ன்னு பிரிக்கலாமா? 7 வந்து 4 + 3ன்னு பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது தனித்தனியாக ஐ பவர் 4 இன்ட்டு ஐ பவர் 3, இந்த 4 + 3ஐ வந்து தனித்தனியாக எழுதியிருக்கிறேன். இப்போ ஐ பவர் 4ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ ஐ பவர் 4க்கு வந்து 1, ஐ பவர் 3ஓட வேல்யூ வந்து -ஐ. ஸோ -ஐ 1 -ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது -ஐன்னு ஆன்சர் வருது. அவ்வளோதான். தேங்க்யூ.